1000 ஆண்டுகள் நிலைத்த பைசாந்திய பேரரசை வீழ்த்திய வெற்றி சிங்கம்னா, அதுதாங்க நம்மளுடைய சுல்தான் முஹம்மது அல் ஃபாத்திஹ். மஹ்மத் 2 என்று சொல்லுவாங்க. உஸ்மானியா ஹிலாஃபத்துடைய ஒரு முக்கிய ஒரு ஆட்சியாளர். ஸோ இந்த ரோமன் எம்பையரையே ரோம பேரரசை நடுநடுங்க வைத்தார்னா, எவ்வளோ பெரிய ஆளா இருப்பாரு அவரு. அல்லாஹ் அவர் ரஹ்மத் செய்யட்டும். வரலாற்றில சில வெற்றிகள் வந்து ஒரு நகரத்தை மட்டுமல்லங்க, ஒரு முழு யுகத்தையே மாற்றும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்ட வெற்றிகள்ல மிக முக்கியமான ஒரு வெற்றி தான் 1453ஆம் ஆண்டு கான்ஸ்டன்டினோப்பிளுடைய வெற்றி. இது கைப்பற்றப்பட்டது. இன்றைய இஸ்தான்புல் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா? இது சம்மந்தமா ஹதீஸ்கள் கூட வந்திருக்கு. இதை யார் கைப்பற்றாங்களோ அவங்க சிறந்தவங்க என்று. ஸோ இந்தைய வெற்றியை பெற்றவர் வெறும் 21 வயதுடைய முஸ்லிம் சுல்தானா நீங்க நம்புவீங்களா? நம்ம ஊர் பசங்க வீடியோ கேம் விளையாட்டுருக்காங்க இல்லைங்களா இந்த வயசுல. அ சுல்தான் முஹம்மது அல் ஃபாத்திஹ் 1432லிருந்து 1481 வாக்கு வரைக்கும் வாழ்ந்தவங்க. அவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் அல் ஃபாத்திஹ், அதாவது வெற்றியாளர். கான்ஸ்டன்டினோப்பிளை திறந்து கொடுத்தவர் இல்லையா? ஸோ ஏன் கான்ஸ்டன்டினோப்பிள் ரொம்ப முக்கியம்னா, கிழக்கு ரோமானியா அதாவது பைசாந்திய பேரரசுடைய தலைநகரமே அதுதான். ஐரோப்பா, ஆசியா வர்த்தகத்துடைய முக்கிய மையம் இது. உலகத்துல மிகவும் வலிமையான மதில்களால் பாதுகாக்கப்பட்ட நகரம்னா இதான். ஸோ தியோடோசியன் வால்ஸ் என்று சொல்லுவாங்க. 3 அடுக்கு மதில்கள், சுமார் 1000 ஆண்டுகள் பல படையெடுப்புகளை தடுத்து நின்ற வால்ஸ் தான் அது. பல அரசர்களும், தளபதிகளும் இந்த நகரத்தை முற்றுகையிட்டும் வெற்றி பெற முடியல. அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கான்ஸ்டன்டினோப்பல் நிச்சயமாக கைப்பற்றப்படும். அதை வெற்றி கொள்ளும் தளபதி எவ்வளவு சிறந்த தளபதி! அதை வெற்றி கொள்ளும் படை எவ்வளவு சிறந்த படை என்று சொன்னாங்க. முஸ்னத் அஹமதுல வரக்கூடிய ஹதீஸ். இந்த நற்செய்தியை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆவல் அவர்ட்ட இருந்தது. பல முஸ்லிம் ஆட்சியாளர்ட்ட இருந்தது. குறிப்பாக இவர்ட்டயும் இருந்தது. இளம் வயதிலிருந்தே அவர் வந்து குரானை மனனம் செஞ்சாரு. அரபி, துருக்கி, பாரசீகம், கிரேக்கம், லத்தீன் போன்ற மொழிகளை கற்றாரு. போர் தந்திரங்கள் மற்றும் நிர்வாக பயிற்சி பெற்றாரு. அவர் வெறும் போர் வீரர் மட்டும் அல்லங்க, கல்வியறிவு மிக்க ஒரு அரசர். ஸோ போருக்கான திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1453ல அவர் சுமார் 80,000லேருந்து 1,00,000 வீரர்களோடு நகரை வந்து முற்றுகையிட்டார். மாபெரும் பீரங்கிகள் இருந்தது. ஸோ ஹங்கேரிய பொறியாளர், இன்ஜினியர் உர்பன் வடிவமைத்து மிகப்பெரிய பீரங்கிகளை அவர் பயன்படுத்தினார். மாடர்ன் மிலிட்டரி அந்த ஸ்டைல்ல. இதை அந்த கால மிக சக்தி வாய்ந்த முற்றுகை ஆயுதங்கள்ல ஒன்றாக இருந்தது. அடுத்தது பாஸ்பரஸ் கட்டுப்பாடு. ருமேலி ஹிசாரி என்ற கோட்டையை கட்டி கருங்கடலிலிருந்து நகருக்கு வரும் உதவிகளை ஃபர்ஸ்ட் தடுத்தார். அடுத்து கப்பல்களை நிலத்தின் வழியாக நகர்த்தக்கூடிய முக்கிய விஷயம். பைசாந்தியர்கள் தங்க கொம்பு கோல்டன் ஹார்ன் துறைமுகத்துடைய நுழைவாயிலை இரும்பு சங்கிலியால மூடி வச்சிருந்தாங்க. அதை உடைக்காம முகமது அல் ஃபாத்திக் சுமார் 70க்கும் மேற்பட்ட கப்பல்களை எண்ணெய் தடவப்பட்ட மரப்பலகைகள் மீது வச்சு மலையின் வழியாக இழுத்து சென்று துறைமுகத்துக்குள்ள இறக்குனார். இது ராணுவ வரலாற்றுல மிகவும் புகழ்பெற்ற தந்திரங்கள்ல ஒன்றாக கருதப்பட்டது. ஸோ 1453 மே 29 அப்போ பல வாரங்களாக நடந்த முற்றுகை பிறகு இறுதி தாக்குதல் தொடங்குச்சு. மணிக்கணக்கான கடுமையான போருக்கு பிறகு உஸ்மானிய வீரர்கள் மதில்களை உடைத்து நகருக்குள் நுழைந்தாங்க. பேரரசர் கான்ஸ்டன்டைன் 11 அவர் வந்து போர்க்களத்திலேயே உயிரிழந்தார். இதோடு 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்த பைசாந்திய பேரரசு முடிவுக்கு வந்துச்சு. இதுதான் அல்லாஹ் என்ன செய்வான்? நல்ல மக்களை வந்து அவங்களுக்கு ஆட்சியை கொடுப்பான். ஸோ முகமது அல் ஃபாத்திஹ் நகருக்குள் நுழைந்த பிறகு ஹேஜியா சோஃபியா ஹயா சோஃபியான்னு சொல்லுவாங்க. அந்த தேவாலயத்திற்கு சென்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார். பின்னர் நகருடைய மறு கட்டமைப்பை தொடங்கினார். வர்த்தகம், கல்வி, நிர்வாகம் எல்லாத்தையும் மீண்டும் வளர்த்தெடுத்தார். பல மதத்தினரும் நகர்ல வாழ அனுமதிக்கப்பட்டாங்க. ஸோ இந்த 1453க்கு பின்னர் வைசாந்திய பேரரசு முடிவுக்கு வந்துச்சு. கான்ஸ்டன்டினோப்பல் உஸ்மானியர்களுடைய தலைநகராச்சு. ஐரோப்பிய வர்த்தக பாதைகளில் மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஸோ பல வரலாற்று ஆசிரியர்கள் இதை இடைக்காலத்துடைய மிடில் ஏஜஸ் உடைய முடிவையும், புதிய காலத்துடைய அதாவது ஏர்லி மாடர்ன் பீரியடோட தொடக்கத்தையும் குறிக்கும் முக்கிய நிகழ்வாக கருதுறாங்க. ஸோ நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்னன்னா, தொலைநோக்காக திட்டமிடணும் ஒரு முஸ்லிம். வெற்றி போர்க்களத்தில் மட்டும் உருவாகாது. பல ஆண்டுகள் தயாரிப்பில் உருவாகிறது. ஸோ புதுமை கப்பல்களை நிலத்தின் வழியாக நகர்த்திய தந்திரம் அவருடைய ஹிக்மத்தை காட்டுது. அறிவும், வீரமும், மொழிகள், அறிவியல், ராணுவம், நிர்வாகம் எல்லாத்துலயும் திறமை பெற்றவரா இருந்தார். விடாமுயற்சி பல வார முற்றுகைக்கு பிறகுதான் வெற்றி கிடைச்சிச்சு. டக்குன்னு கிடைச்சில்ல. ஸோ அவர் வெறும் நகரத்தை மட்டும் வெல்லல, பல ஆண்டுகளாக அஜேயமாக கருதப்பட்ட ஒரு தலைநகரை கைப்பற்றினார். உலக வரலாற்றின் ஓட்டத்தை மாற்றிய ஒரு வெற்றி பதிவை அவர் செஞ்சார் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு. ஸோ
ஸோ 1000 ஆண்டுகள் நிலைத்த இந்த பேரரசு வீழ்ந்த வரலாறு. அதனுடைய சிங்கம் முகமது அல் ஃபாத்திஹ் அவர்கள். வெறும் 21 வயசு தான். யோசிச்சு பாருங்க.